நீங்க விஷம் குடிச்சிட்டு அடுத்தவன் சாக நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் கோபம். எவன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, எவெல்லாம் கோபமா எழுந்திருக்கிறானோ அவன் நஷ்டத்தோட தான் உட்காருவான். கோபம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுமே தவிர கோபத்தோட கண்ட்ரோல்ல நாம இருக்க கூடாது. கோபத்தினால நாம நம்முடைய மதிப்பை, இன்னும் நல்லா சொல்ல போனா மரியாதையை மற்றவர்கள் முன்பாக இழந்து போகிறோம். நல்லா கவனிங்க, பக்குவப்பட்டவன் பதற மாட்டான், கோபப்பட மாட்டான். பிரேக் இல்லாத வாகனமும் கட்டுப்பாடு இல்லாத கோபமும் பயங்கரமான ஆபத்தானது. காயத்தால அழிந்தவர்களோட கோபத்தால அழிந்தவர்கள் தான் அநேகமாயிரம் பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆயுட்கால துன்பத்திலிருந்து விடுபடலாம். ஜெயில போய் பாருங்க, அருவாள் எடுத்து டக்குன்னு ஒரு நிமிஷத்துல வெட்டிட்டு தான் உள்ள போய் உட்காந்துருக்கான். நான் தெரியாம விட்டுட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். ஏன்? கோபம் கண்ணை மறைக்குது. கோபம் எதையுமே சரியா பார்க்க விடாது. கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாது பாருங்க, என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாது. யாரெல்லாம் உடனே கோபம் அடைந்து விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மனதளவிலே பலவீனமானவர்கள். ஒரு கடினமான கஷ்டமான சூழ்நிலையை கடந்துதான் வரணும். பாருங்க, இந்த உலகம், சமுதாயம், மக்கள், மனிதர்கள் நம்மை கோபப்படுத்திக் கொண்டே